ஐயா நிகழ்ச்சி தொகுப்பு மாதிரி ஒன்று வந்து அதையும் சேர்த்து போட்டுருவாங்க. இல்லை இந்த குழந்தைங்களுக்கு இல்லை அவங்க இதை ரெடி அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. இது வந்து நம்ம சரி 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 அம்மா வீட்டில் இது நான் விட்டு மாமா அங்கே இருக்காங்க வந்துட்டு மாமா சரி அது உண்மையில் எப்போ கிளம்பி 2 சிறப்பாக கொண்டாடுறது சார். நல்லா சார். பார்த்து சிறப்பு சூப்பர் வாழ்த்துக்கள். சார் கை மறந்து வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இப்படி உட்காந்து அப்படியே உட்காருங்க. ஆ இருங்க. தொலைக்காட்சி வரலாற்றிலே என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் நம்முடைய மாணவர்கள் சாதனைகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து அழைப்பை ஏற்று மிகச்சிறப்பாக காலை முதல் அந்த தொடர்ந்து ஒரு வாரமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரிலிருந்து இங்கே காலையில் வந்து சிறிது நேரம் கூட ஓய்வில்லை. நம்முடைய கல்லூரிக்கு மிகவும் எளிமையாக ஆனால் வலிமையான தங்களுடைய பயணத்தை நம்முடைய கல்லூரியில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாணவிகள் இன்று செய்த சாதனையின் சிறப்புக்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கும் சேகர் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மேலும் இந்த ஆல் இந்தியா புக் ரெக்கார்ட் திருவள்ளுவருக்காகவே வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஐயா வெங்கடேசன் அவர்களையும் அன்பர் பாஷா திருக்குறள் தூதர் என்று உலகம் முழுவதும் திருக்குறள் தூதுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் திடீரென்று ஒப்புக்கொண்டு நம்முடைய வந்திருக்கிறார். அவர் சொல்லிவிட்டார், இது மாநில அளவிலான நிகழ்ச்சி கிடையாது, இந்திய அளவிலான நிகழ்ச்சி. இதற்காக துபாய் இப்ப லைவ் போயிட்டு இருந்தது காலையிலிருந்து. அப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் நம்முடைய வரலாற்றை கொண்டு சென்ற ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே செம்மொழி மன்றத்தை சேர்ந்த கீதா தயாளன் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் இனி சட்டமன்றத்திலே நிர்மலா கல்லூரியுடைய பரதம் நிகழ்ச்சி ஒளிபெற்றும் என்று அவருக்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு நம்முடைய நிகழ்ச்சிக்காக வாழ்த்துறை பேச வந்த விஏஓ அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவர் இந்த நிகழ்ச்சியை அப்படியே மாநகராட்சி கலைஞரகத்தில் எப்பொழுது வேண்டாம் நடத்த வேண்டும், அதற்கான அத்துணை செலவுகளையும், ஏனென்றால் திருவள்ளுவருடைய தமிழை எல்லா இடத்திற்கும் கொண்டு சேர்க்க நான் பொறுப்பு என்று முன்னால் வந்திருக்கிறார் அம்மையார் அவர்களுக்கும். அடுத்து அரசியல் பின்புலத்தை கொண்ட விஜயம்மா, நான் கூப்பிடவே இல்லை, ஆனாலும் வந்து நம்முடைய பெண்களுடைய இந்த பரவத்தை பார்த்து எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காதா என்று அவர்களும் இந்த இடத்துல கொடுக்கிறார்கள். அப்படி நம்முடைய இந்த பிள்ளைகளுடைய அத்தனை பரதத்தினுடைய கலைகளையும் எல்லா அளவிலும் கொண்டு சேர்க்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருகை என்று வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பம்பரம் போல சுற்றி சுற்றி கலைவாணி என்னும் நம்முடைய கலைக்க வாணியாக இருக்கக்கூடிய அம்மை அவர்களுடைய சாதனை பெண் என்று இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளிலும் ரொம்ப எளிமையா இருப்பார், அமைதியா இருப்பார். ஆனா நம் கல்லூரியிலே வளம் வந்து எல்லாரும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த குறிப்பு எங்களுக்கு வேண்டும் என்று அப்படி மிகச் சிறப்பாக பின்பற்ற கொண்ட வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருகை என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய பேராசிரியர் ஒருவராக உதவி பேராசிரியராக ரத்தினம் கல்லூரியிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் மேம்பாட்டு போய்விட்டேன். இந்த கல்லூரியில் நானும் இருக்கலாமே என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக எங்களுக்கு நடத்தி தந்த ஆல் இந்தியா புக் ரெக்கார்டுடைய நிறுவனர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் முறையுடைய வீர வணக்கத்தையும் தமிழ் வணக்கத்தையும் மிக பதிவு செய்து கொண்டு சில துணிகள் அன்பர் பாஷா அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். ஐயா கொஞ்சம் பின்னாடி போடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைய நாள் அழகான பிறர், அழகான வளர், அழகான மாலர், மனம் வீசிக்கொண்டே இருக்கும் நண்பகல் வேலையில்
எத்துணை சிறப்பு அருமை உழைத்தென்று ஆசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்பான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வள்ளுவ பேராசான் சிறப்பானதொரு நிகழ்வு, சீர்மிகு நிகழ்வு, வீறு கொண்ட நிகழ்வு, மாட்சிமை மிக்க நிகழ்வு, 133 மாணவ செல்வங்கள். அதே அப்பா 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 உங்களுடைய ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் உங்களுடைய பரதநாட்டியத்தை கண்டு வியந்தேன், அயர்ந்தேன், மகிழ்ந்தேன், உவந்தேன். எத்தனை சிறப்பு! இந்த மாணவ செல்வங்களை எல்லாம் மனதார வாழ்த்த வேண்டாமா? எவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்வு! இந்த சீர்மிகு நிகழ்வினை அழகாக தொகுத்து இந்த ஆசிரியர் பெருந்தகைகளின், இந்த நிர்மலா கல்லூரியின் ஆசிரியர் பெருந்தகைகள் முதல்வர் என்ற தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த தாளாளரின் உழைப்பை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஊழையும் முப்பக்கம் அவர் ஞானம் ஆளாது நெற்றுபவர்க்கு என்பானே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பேராசான். அந்த உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்பார் பட்டினத்தடிகர். உங்கள் உழைப்புக்கு இறைவன் கூலி தந்துவிட்டால் சிறப்பானது சீர்மிகு நிகழ்வினை இந்த நிர்மலா கல்லூரியில் நடத்தி முத்திரை பதித்துவிட்ட அத்துணை ஆசிரியர் பெருந்தகைகள் முதல்வர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம். எங்கள் அனைத்து இந்திய ஆல் இந்தியா நிறுவனத்தாரின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியை, நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு உரித்தாக்குவதில் பெருமிதம் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட 35-40 ஆண்டு காலமாக அன்பு சகோதரியாக எனது அன்பு மாணாக்கியாக என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் உங்களோடு பணியாற்றும் அந்த முனைவர் கௌசல்யா அவர்கள் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர். கடந்த ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பு உங்கள் முதல்வரை கண்டு சந்தித்து சென்றேன். எத்தனை பெரிய நிகழ்ச்சி! இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவும் சீர்மிகவும் நடத்தி கொடுத்த சூழாமல் தானே முடிவேண்டும் என்று சொன்ன வள்ளுவர் வாக்கின் கொப்ப இறைவனே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தியதாக நான் கருதுகின்றேன். உங்கள் 133 மாணவ செல்வங்களுக்கும் அத்தனை ஆசிரியர் மாணவ பெருந்தகைகள் அனைவரும் ஒருமுறை அனைவரும் எழுத்து நின்று அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. மாணவ செல்வங்களே, இன்னமும் மேலான நிலைக்கு செல்லப்போகிறீர்கள். வள்ளுவத்தை கற்றவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பணி மேன்மேலும் சிறக்கட்டும். உங்களை மனமாற வாழ்த்துவதில் மகிழ்ச்சி உண்டானா இதயம் நிறைந்து வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கின்றேன். நீங்கள் அத்துணை பேருக்கும் இதயம் நிறைந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் முடித்தாக்கி நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் பெற்று நீடூழி பல்லாண்டு நிறைவாழ்வு வாழ்க என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்பர் வாழ்த்து. நன்றி.